அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் நான் உங்கள் சிந்திக்குமார். தற்போது வடபழனி முருகன் கோயில் காரணமான அண்ணாசாமி நாயக்கர் அவர்களின் வரலாறு மற்றும் ரத்தனசாமி சித்தர் மற்றும் பாக்கியலிங்க சித்தர் அவர்களின் சிற்பமாக இங்கு வடபழனி முருகன் கோயிலில் சிற்பமாக செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த வடபழனி முருகன் கோயிலின் முருகனின் பெருமையை போற்றி போடுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அண்ணாசாமி நாயக்கரின் இந்த அண்ணாசாமி நாயக்கர், ரத்னசாமி நாயக்கர் மற்றும் பாகிலிங்க நாயக்கர் அவர்களின் வரலாறானது, சித்தர்களின் வரலாறானது இப்போதும் போட்டி போடப்பட வேண்டும். நாம் அனைவரும் இந்த பதிவிற்கு ஆதரவு தருமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவானது மிகவும் அழகாக உள்ளது. ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. இந்த திருக்காட்சியானது ராஜகோபுரத்தில் அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் முருகபக்தர்கள் அனைவருக்கும் இந்த திருக்காட்சியை பதிவு செய்வதில் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் பகவான் முருகர் கண்கண்ட தெய்வமாக போட்டப்படுகிறார். வள்ளலாக, வடபழனி வள்ளலாக போட்டப்படுகிறார். வள்ளிமலையில் முருகனாக, விராலிமலையில் முருகனாக, அருணகிரியாருக்கு முருகனாக, அருணகிரி சித்தருக்கு முருகராக மற்றும் ஏனைய சித்தர்களுக்கு பாம்பன் சமைகளுக்கு பாம்பாட்டு சித்தர்களுக்கு மற்றும் பாகிலை தென்பெறான் அண்ணாசாமி சித்தர் மற்றும் ரத்னசாமி சித்தர் மற்றும் பாம்பன் சமைகள் பாம்பாட்டு சித்தர் மற்றும் நிர்வானந்த வாரியார் போன்ற சித்தர்களுக்கு திருக்காட்சி வந்திருக்கிறார்கள். இந்த ஏழைக்கும் பிச்சையாக செய்திருக்கிறார்கள். சித்தர்களின் வரலாற்றை பதிவிடுவதற்கு இந்த செந்திலாகிய இந்த ஏழைக்கும் பிச்சையாக வடபழனி முருகன் அவர்கள் அருளியிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தருமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. முருகா வடபழனி முருகா, வடிவே